ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே உடைய கதை இதுதாங்க. மார்வல் இருந்துட்டு இப்போ ஒரு பிளாட் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட புக்ல இருந்து ஆக்சுவலி இது வந்திருக்கு. இது ஆக்சுவலா நோவே ஹோம், ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் நடந்தே கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு இந்த பிராண்ட் நியூ டே உடைய கதை நகர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பீட்டர் பார்க்கருக்கு இப்போ 22 வயசு. நியூயார்க்ல தனியா தான் வாழ்றாரு. ஆனா இருந்தாலுமே நியூயார்க்ல ஸ்பைடர்மேன் டாப்ல இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. எல்லா கிரைம்ஸையும் தடுத்து நிறுத்துறாரு. ஆனா பீட்டர் பார்க்கர் யாரு அப்படின்றது வந்து நியூயார்க் இருக்கவங்களுக்கு தெரியலங்க, யாருக்குமே தெரியல. எல்லாருக்கும் ஸ்பைடர்மேன் தெரிஞ்சிருக்கு. இவரு எல்லா கிரைம்ஸையும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காரு நாளுக்கு நாள். அதே மாதிரி பீட்டர் பார்க்கர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பிளஸ் இப்படி போயிட்டு இருக்கும்போது சடனா இருந்துகிட்டு ஒரு சில ஈவெண்ட்ஸ் வந்து இவர் ஃபேஸ் பண்றாரு, ஒரு சில பிரச்சனைகளை இவர் ஃபேஸ் பண்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பார்க்காத அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுல இவரு டெரிபிளா வந்து அடி வாங்குறாங்க, பயங்கரமா இவருக்கு டேமேஜ் ஆகுது, அடிப்படுது. சோ இவரை அவர் வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு நெய்பரும், அது மட்டும் இல்லாம த நைட் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு கேரக்டர் கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டரும் வந்து காப்பாத்துறதா வந்து சொல்லப்படுது. சோ காப்பாத்தி இவங்க 3 பேரும், இந்த நைட் நர்ஸ் அப்புறம் பனிஷர்லாம் வந்து இருக்கதா சொல்லப்படுது. இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து இந்த புது வில்லன், மெயினா இந்த கிங் பின் தாங்க சொல்றாங்க, இந்த டேர் டெவில்ல பாக்குறோம்ல கிங் பின், அவரு தான் எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வில்லனை எப்படி தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்றது தான் கதை. இதுல ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கருடைய பாஸ்டும் வந்து அவர் வந்து டீல் பண்ற மாதிரி, பாஸ்ட்ல இருக்க சில விஷயங்களை அவர் டீல் பண்ற மாதிரியும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, பீட்டர் பார்க்கர் இருந்துகிட்டு இன்னுமே எம்ஜே மேல வந்து ஒரு காதல் இருக்கு, அப்கோர்ஸ் காதல் இருக்கும். அதை வந்து அவர் நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரிலாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் இதோட ஒரு பிளாட் சம்மரி மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த படம் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல ஸ்பைடர்மேன் உடைய ட்ரியாலஜிக்கு அப்புறமா வருது. ஒரு 4th பார்ட் மாதிரி வந்து வருது. இந்த ஜூலை 31 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பெருசா ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் எல்லாரும் கேதர் ஆகுங்க. ஏன்னா ஷூட்டிங் வீடியோஸ் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பயங்கரமா இருக்கு. சோ இதுல மெயின் கேள்வி என்னன்னா, ஸ்பைடர்மேன் டூம்ஸ்டேல வருவாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. சோ இந்த படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, இந்த கதை கேட்டதுக்கு அப்புறமா நீங்க எவ்வளவு ஆவலா வெயிட் பண்றீங்க ஸ்பைடர்மேன் படத்துக்கு? இந்த ஸ்பைடர்மேன் படம் எப்படி இருக்கும், டூம்ஸ்டேல ஸ்பைடர்மேன் வருவாரா மாட்டாரான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.